13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. கேரளா பக்கம் போயிடுவான், ஏன்னா எங்கெல்லாம் இமாச்சல பிரதேசத்துக்கு போயிடுவான், ஏன்னா அங்கெல்லாம் மருந்து எல்லா வசதிகளும் கொடுக்குறான், எல்லா ப்ரொவிஷன் கொடுக்குறான். ஒரு தொழிலை இங்கே படிப்பான், ஆனால் இங்கே வாழ முடியாது. ஏன்னா அவனுக்கு மாதம் மருந்து சராசரி எப்படி இருந்தாலும் ஒரு 10,000 to 5,000 இருந்தாலும் அவன் குடும்பத்தை நம்பணும். அது வழி கிடையாது. அது வழியை தேடி அவன் போயிடலாம். இது 2000க்கு அப்புறம் இந்த காங்கிரஸ் ஆட்சியும் திமுக ஆட்சியும் மாற்றி மாற்றி மக்கள்கிட்ட தப்பான ஒரு செய்திகளை சொல்லி எல்லாம் இது வரைக்கும் இந்த காலத்தில் ஏமாந்து அவங்களை வாக்கு செலுத்தி இந்த அரசியல்வாதியெல்லாம் வளர்ந்தாங்க தவிர யாரை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் எதுவும் வாழ்ந்த மாரி சத்துன்னு கிடையாது. கிட்டத்தட்ட 2500 குடும்பம் மேலே தற்கொலைக்கே ஒரு வாய்ப்புகள் உருவாயிடுச்சு. ஆசிரியர்கள் எடுத்துன்னு போகிற வழி நேர்மையான வழி இருந்தால் தான் பின்னால் வர சமுதாயம் நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு இவங்க முன்னுரிமைத்தனமாக அவங்கள புறக்கணிச்சிக்கின்னு அவங்களை வீதியில் நிற்க வச்சுக்கின்னு இந்த மாதிரிலாம் ஒரு பண்ணுற ஆட்சி தொடர்ச்சியாக இங்கே இந்த என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி நடந்துதான் இருக்குது. நம்ம நாம் தமிழர் தொழிற்சங்கம் கொடுக்குற வலிமையும் அழுத்தமும் மற்றவங்க கொடுக்கல. அதை நம்ம ஏன் கூட நம்ம கேட்க முடியாது. ஆனால் நம்ம நாம் தமிழர் தொழிற்சங்கம் வலிமையாக நிர்வாகத்துக்கு அழுத்தம் கொடுக்கும்போது சில தவறுகளை நம்ம சரி செய்யும்போது எங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுத்துருந்தாங்க. பாலாட்டை கொடுத்தாங்க, நெய் கொடுத்தாங்க, செப்பல் கொடுத்தாங்க, துண்டு கொடுத்தாங்க, ஸ்கூல் அலவன்ஸ் காசு கொடுத்தாங்க, பிள்ளைங்க நல்லா படித்தா அந்த காசு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 சர்வீஸ் எக்ஸ்பென்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி பாலில் வேலை செய்கிற அத்தனை ஊழியர் 0. அருந்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் பாண்டிச்சேரி மாநிலத்தின் தொழிற்சங்க தலைவர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன். மகிழ்ச்சி. தேர்தல் நெருங்கிருச்சு. என்றுமே பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு பாசறைனா நாம் தமிழர் கட்சியில் தொழிற்சங்க பாசறை. இரவு பகல் பாராமல் அழைப்புக்கு எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு எப்படியோ அதே மாதிரி தான் பாண்டிச்சேரின்னு நினைக்கிறேன். தொழிற்சங்க வலிமையாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம். ஆமாம். அங்கு தமிழ்நாட்டை தாண்டி மிக பிரதானமாக பல நிறுவனங்கள் மூடப்பட்டு வருது, இல்லை கேட்பாரட்டு கிடைக்கப்படுது, இல்லாட்டி அவங்க வேலைவாய்ப்பு இல்லாமல் சிக்கல்களை உண்டாகுது. தொடர்ச்சியாக பாண்டிச்சேரிக்குள்ளே இந்த சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குல்ல. நாம் தமிழர் கட்சி இதை எப்படி அணுகுது? ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சசூன்ங்கிற மாதிரி ஒரு நிறுவனங்கள் அங்கே பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பார்டர் கடலூர் அந்த பார்டரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைனால விவசாயம் பாதிக்கப்படுது. இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி எப்படி எதிர்கொள்ளுது? புதுச்சேரி மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்கன்னா ஒரு ஏஎஃப்டின்னு சொல்லிட்டு பஞ்சாலை ஒன்று இருந்துருக்கு. பஞ்சாலை அதில் கிட்டத்தட்ட ஒரு 7000 குடும்பங்கள் வாழ்ந்து புதுச்சேரி அது நிர்வாகத்தில் பார்த்தா இது ஒரு உயர்ந்த நிர்வாகம். தொடர்ச்சியாக 90லாம் அந்த நிர்வாகத்தை பாண்டிச்சேரியில் ஒரு அங்கீகாரப்பட்ட ஒரு நிர்வாகம். அது ஹேங்லின் ஃப்ரெஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த நிர்வாகம். அதில் ஒரு 7000 குடும்பம் வாழ்ந்தது. குடும்பங்கள் 7000 குடும்பமே வாழ்ந்தது. 5 மில்லு இருந்தது புதுச்சேரியில். சிறப்பாக எல்லாருமே இருந்தாங்க. மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க பிள்ளைங்கள நல்லா கல்வி படிக்க வச்சு ஒரு ஆளா சமுதாயத்தை உருவாக்குனாங்க. 2000க்கு அப்புறம் அந்த மில்லு மூடிட்டாங்க. அது என்னென்னு கேட்டால் ஒரு அரசியலோட அழுத்தத்துக்காலையும் அரசியலோட ஒரு சம்மந்தம் பண்ணலாம் அந்த மில்லை மூடிட்டாங்க. ஊழல்கள் நடந்தாங்கல்ல அந்த மில்லை மூடிட்டாங்க. அதில் நிறைய பேர் போராட்டங்கள் அது இதெல்லாம் செஞ்சு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போராட்டத்தை முன்னெடுத்து பார்த்தாங்க. ஆனால் அதை மறுபடியும் அந்த மில்லை வர வைக்க முடியல. இப்போ 2000க்கு அப்புறம் இந்த காங்கிரஸ் ஆட்சியும் திமுக ஆட்சியும் மாற்றி மாற்றி மக்கள்கிட்ட தப்பான ஒரு செய்திகளை சொல்லி எல்லாம் இது வரைக்கும் இந்த காலத்தில் ஏமாந்து அவங்களை வாக்கு செலுத்தி இந்த அரசியல்வாதியெல்லாம் வளர்ந்தாங்க தவிர யாரை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் எதுவும் வாழ்ந்த மாரி சத்துன்னு கிடையாது. கிட்டத்தட்ட 2500 குடும்பம் மேலே தற்கொலைக்கே ஒரு வாய்ப்புகள் உருவாயிடுச்சு. அதுக்கு ஒரு மாற்று திட்டங்கள் கூட இப்போ இது வரைக்கும் மாற்று திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கிற தொழிற்சங்கத்தில் இருக்கிறவங்க நிர்வாகிகள்லாம் சில போராட்டத்தெல்லாம் முன்னெடுத்து வைப்பாங்க, வெளி திரையுலகத்துக்கு காட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் முடிவு எதுவும் வந்தது கிடையாது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுதேச மில்லு இதே நிலைமைக்கு வந்தது. அதை தொடர்ந்து ஸ்பின்கோ மில்லு இந்தமாரி வந்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுகர் மில்லு இப்படி வந்தது. இப்போ இந்த சமீபத்தில் இந்த காங்கிரஸ் திமுக ஆண்டில் இந்த 25 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய மில்லு ஒரு 7 மில்லு மூட்டாங்க. ஜிஎஸ்டியும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜிஎஸ்டி உங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி தான் இந்த ஜிஎஸ்டி ஒரு அழுத்தங்கள் ஜிஎஸ்டியோட அது ஒரு பகுதி இருந்தது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்மா கம்பெனின்னு பார்த்தீங்களே புதுச்சேரியில் 325 கம்பெனி இயங்கப்பட்டது. சிறப்பாக எல்லாம் படித்த இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பெலாம் இருந்தாங்க. அந்த இளைஞர்லாம் நல்லா செழிப்பாக இருந்தாங்க.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 43 கம்பெனி தான் இருக்குது. அந்த 43 கம்பெனி யாருன்னு பார்த்தா இந்த உள்ளூரில் இருக்கிற முதலாளிச்சு மட்டும் தான் இருக்கிறாங்க. அரசு வெளியூர்லேருந்து வந்தவங்க எல்லாருமே இவங்களோட அழுத்தங்கள் அது சொல்ல ஒருத்தன் பல லட்சம் கோடி போட்டு ஒரு கம்பெனியை திறப்பான். ஆனால் இந்த அரசாங்கம் புதுச்சேரி அரசாங்கம் அவன் செய்ய வேண்டிய மருந்துக்கு என்டாஸ்மெண்ட்டை கொடுக்க மாட்டான். அங்கீகாரம் கொடுக்காத என்டாஸ்மெண்ட்லாம் அந்த ஓனர் எவ்வளோ காலமாக வந்து இங்கே இருக்கிற அரசாங்கத்துக்கு கிட்ட போயிட்டு ஃபைட் பண்ணிருப்பான். பார்த்தேன் அது நான் எங்கள் ஊருக்கே போயிடுறேன்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டியில் வந்து சொல்லிட்டு அவன் ஊருக்கு எடுத்துன்னு போயிட்டான். இந்தமாரி பல கம்பெனி மூடி போயிட்டு பல பேர் வேலை இல்லாத வெளி மாநிலத்தில் இங்கேருந்து வேலை செய்ய போயிட்டான். எங்கே கேட்டால் பெங்களூருக்கு போயிடுவான் வேலைக்கு, சென்னைக்கு போயிடுவான், இல்லை இந்த சைடு கேரளா பக்கம் போயிடுவான், ஏன்னா எங்கெல்லாம் இமாச்சல பிரதேசத்துக்கு போயிடுவான். ஏன்னா அங்கெல்லாம் மருந்து எல்லா வசதிகளும் கொடுக்குறான், எல்லா ப்ரொவிஷன் கொடுக்குறான். ஒரு தொழில் இங்கே படிப்பான், ஆனால் இங்கே வாழ முடியாது. ஏன்னா அவனுக்கு மாதம் மருந்து சராசரி எப்படி இருந்தாலும் ஒரு 10,000 5,000 இருந்தாலும் அவன் குடும்பத்தை ரன்னுவான். அது வழி கிடையாது. அது வழியை தேடி அவன் போயிடறான். இப்போ தொழிற்சங்க பாசறையில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அங்கு பாண்டிச்சேரி மாநிலத்துக்குள்ளே உள்ளவர்களுக்கு மறுபடி வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கு இல்லை அவர்களுக்குள்ள பிரச்சனைகளை பிரதான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கொண்டு இப்போ பெரும்பாலும் இந்த புதுச்சேரியில் நடக்குதுன்னு பார்த்தா வேலைவாய்ப்புன்னு பார்த்தா வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து யாருக்கும் வேலை கொடுக்குறதில்ல. எந்த அரசியல் வந்து தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த அரசியல் வந்து கொல்லைப்புறமாக தான் வந்துட்டு வேலைகள் வந்து கொடுக்குறாங்க. படித்து கனவோட இருக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத இருக்குது. அப்படியே வந்து படித்த பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கணும்னா கூட அந்த நிர்வாகம் இப்போ எந்த சொல்கிற மாதிரி எந்த நிர்வாகம் இல்லை. கோஆப்ரேட்டிவ் எப்படி வந்து புதுச்சேரி மாநிலத்தில் பசங்க வந்து வளர்ச்சிக்கு வந்து வழி தேடுவாங்கன்னா கோஆப்ரேட்டிவ் நிறுவனத்தில் தான் வந்து ஒரு வழியை வந்து தேடி கொடுப்பாங்க. ஏன்னா மக்கள் வந்து வாழணும், பிள்ளைங்க படித்த பிள்ளை வாழணுன்றதுக்காக அதை வந்து உருவாக்கி கொடுத்தா ஒரு கோஆப்ரேட்டிவ் நிறுவனம். இந்த கோஆப்ரேட்டிவ் நிறுவனம் பேசிக், பாப்ஸோ, டெக்ஸ்பிரோ, அமுல் சிறப்பி, ஏஎஃப்டி, இது இல்லை பான்லே வந்து இப்போ இயங்கி கொண்டு தான் இருக்குது. அது நான் அதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி துறையில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 12,000 குடும்பம் அங்கே இருந்தது. 13 துறை. அந்த 13 துறையும் வந்து நல்லா சிறப்பாக இயங்கின அந்த துறையை இதே அரசியல் அழுத்தமும் தொழிலாளரோட அழுத்தத்துலேயும் அரசியலோட அழுத்தத்திலையும் பங்கு போட்டு பிரித்து எப்படி அரசியல் சம்மந்தப்பட்டவங்க ஒரு சாமியோட புள்ள வாரிசு ஒரு நிர்வாகத்தில் பங்கு போட்டு அந்த நிறுவனத்தை மூடிட்டு அந்த 12,000 குடும்பமும் இன்னைக்கு தெருவில் இருக்குது. எல்லாமே இவங்க வந்து என்னன்னா வாக்கு அரசியலாக தான் பண்ணாங்க தவிர வாழ்க்கை அரசியல் செய்யவே இல்லை. இந்த என்ஆர்ஐயா இந்த வருஷம் நமக்கு ஒரு 5,000 பேருக்கு 10,000 பேருக்கு நம்ம வேறு வேலை வாய்ப்பை வந்து கோஆப்ரேட்டிவ் மூலம் கொடுக்குறாங்கன்னு இவர் என்ன பண்ணான்னா இவர் 10 வருஷமாக ஒரு காலத்தை வண்டி ஓட்டிக்குவார். ஆனால் இவனை பற்றி வந்து இவன் சம்பளம் வாங்குறானா இவன் போகிறானா வாழ்க்கை கிடையாது. அதனால தான் சுத்தமாக எல்லா நிறுவனம் வீணாக போச்சு. எல்லாம் வாக்கு அரசியலாக தான் அவங்க வந்து பயன்படுத்தாங்க. இன்றைக்கி நீங்கள் பாண்டிச்சேரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பான்லேன்னு ஒரு நிறுவனம் இருக்குது. முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி இந்த முன்னோர்கள்லாம் வந்து நிர்வாகத்தில் இருந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் இதே இந்த 1 லட்சம் பால் லிட்டருக்குள்ளே தான் அவங்கெல்லாம் கொள்முதல் பண்ணாங்க, போனாங்க, வந்தாங்க, சிச்சாங்க. அவங்க இருக்கும்போது அன்னைக்கு வந்து லிட்டரு 3,000 ரூபா விற்கும்போது எங்களுக்கு முன்னோர் வேலை செஞ்ச தொழிலாளியும் சரி நிர்வாகத்தில் இவங்க எல்லாம் சிச்சு சொத்து ப்ராஃபிட்லாம் வாங்கி போட்டு போனாங்க. சொத்து ப்ராஃபிட்டை எங்களுக்கு அங்கே நிதி சம்பளம் அன்னைக்கு இருக்கிற பால் கொள்முதல் ஒரு 125 பேரோ 150 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் சம்பாரிச்சு பால்நேக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபா அளவுக்கு சொத்து வாங்கி போட்டு போனாங்க. சொத்தே வாங்கி போட்டுக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு 2-3 இடத்துல எங்களுக்கு சொத்து இருக்குது. மார்க்கெட் ஆஃபீஸில் ஒரு பெரிய ஒரு இடம் இருக்குது டவுன்ஷீட்டில். அரியூரில் ஒரு 5 ஏக்கர் ஒன்று இருக்குது. நெட்டப்பாக்கத்தில் ஒரு 10,000 அடி சென்ட் இருக்குது. இது இல்லாத எங்கள் குருமாம்பேட்டில் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. அப்போ அவங்க அன்றைக்கி ஏற்பட்டு உழைத்து அந்த சம்பளமும் வாங்கிக்கின்னு அவங்களோட சலுகையெல்லாம் வாங்கிக்கின்னு சொத்தை வாங்கி போட்டாங்க. ஆனால் சமீபத்தில் இன்றைக்கி ஒரு 15 வருஷமாக பால்நிலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 கோடிக்கு இழப்பில் இருக்குது. இந்த 32 கோடி இழப்பில் இருக்குது. கிட்டத்தட்ட அதில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 900 குடும்பம் வந்து பணி செய்கிறாங்க. இந்த பணி செய்கிறதுல 2023 நாம் தமிழர் தொழிற்சங்கம் பால்நிலையில் வந்து உருவாக்குறான். தொழிற்சங்கத்தை வந்து உருவாக்கும் போது அப்போ அரசாங்கம் அங்கே இருக்கிற அதிகாரிகத்தில் செய்கிற தவறுகள்லாம் ஒன்று ஒன்றா சுட்டி காட்டி இதை நீங்கள் செய்யக்கூடாது, இது போகக்கூடாது, எல்லாமே ஒன்று ஒன்றா தொழிற்சங்கம் வழி கொடுத்து நிர்வாகத்துக்கு பெரிய அழுத்தம் கொடுக்குறான். நடந்த குற்றத்தெல்லாம் நீங்கள் குறைக்கிறான். நடந்தது அவங்க செய்கிற கையூட்டு செய்கிறதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம தடுக்கிறோம். எந்தெந்த எக்ஸ்பென்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தடுக்கும்போது நீங்கள் நாம் தமிழர் தொழிற்சங்கம்னு ஒன்று பாண்டியக்குள்ளே உள்ளே போனதும் அவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுது. இல்லை அதுதான் நான் கேட்க வந்தேன். அப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? ஒரு வெளிப்படையான ஒரு நிர்வாகத்தை கேட்டு இல்லை அவர்களுக்கான வாழ்வுரிமைக்காக போராட்டத்தில் நிற்கிறதுலேருந்து நாம் தமிழர் கட்சி என்னென்ன
விஷயங்களுக்கு தீர்வாக நின்றுருக்கு, இல்லை அவங்களோட போராட்டங்களில் கலந்துருக்கு? இது இப்போ நீங்கள் வந்து புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆசிரியர்கள் வந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 125 ஆசிரியர்கள் வந்து 10 வருஷம் 12 வருஷமாக நாங்கள் வந்து பணி செஞ்சுன்னு இருக்கிறோம். தற்காலிகமான நாங்கள் பணி செஞ்சுன்னு இருக்கிறோம். அப்படின்றது அவங்களோட கோரிக்கை. ஐயா நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்கலன்றதை நம்மக்கிட்ட அவங்க புகாராக சொல்லும்போது நாங்கள் என்ன சொல்ல வரணும், உங்களோட விஷயத்தை எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுங்க, என்ன நீங்கள் செய்யணும். அப்போ அரசாங்கத்தில் என்ன கவர்மெண்ட் லாயில் என்ன சொல்லுவோம், ஒரு 273 நாள் எந்த ஒரு ஊழியர் ஒரு அரசாங்கத்தில் கையொப்பம் விட்டு ஒருத்தன் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டாலே அவன் அந்த நிர்வாகத்தோட அங்கீகார ஆளுன்னு பயிலா சொல்லுது. இதையே அவங்க நிறைவேற்ற மாட்டாங்கன்னா அதுக்கு அவங்களோட ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியல் அவங்களுக்கு தடுக்குது. ஒரு ஆள் இன்னைக்கு ஒரு படித்த ஒரு ஆசிரியர் வந்து அரசாங்கத்துக்குள்ளே போயிட்டான்னா அவனுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரியே கிட்டத்தட்ட ஒரு 12,500 தரணும். அவனோட மொத்த சேலரி பார்த்தா 74,000 கிட்ட வந்துடும். இது அவனால் அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் வேலையை நம்மகிட்ட வாங்கிக்கிறான். ஆனால் அவன் ஊதியத்தை அவங்ககிட்ட கொடுக்குறது கிடையாது. அரசு என்ன காரணம் சொல்லுது? நிதி சுமைங்கிற காரணம் வருதா, இல்லை என்ன காரணத்தினால அவர்கள் வந்து இன்னும் பணி நியமனப்படாம? இவங்களோட எண்ணங்கள் வந்து நிதியெல்லாம் பிரச்சனை இல்லை. மத்தியிலையும் கொடுக்குறாங்க, மாநிலத்திலும் இருக்குது. வருமானத்துக்கு எதுவும் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் எந்த குறைங்களும் கிடையாது. நிர்வாக சேர்த்துல என்னங்க அவங்க என்ன பண்ண, அவனா 20 ரூபா கொடுத்தா வேலை செஞ்சுட்டு போகிறான், நம்ம ஆட்சியை தள்ளிட்டு நம்ம எவ்வளோ சொல்லிட்டு தள்ளின்னு போகலான்னு அவரோட எண்ணம் தான் இது. இப்போ அது வந்து ஒரு 125 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு ஆளுக்கு 75 ரூபான்னா அது கோடி கிராஸ் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு இழப்பு வந்து ஆயிடும்ன்றதுனால. ஆனால் செய்யணும்னு எண்ணம் வரணும்ல. யாருக்காக செய்கிறாங்க? மக்கள் கல்வி படிக்கிற பிள்ளைங்க வந்து இந்த ஆசிரியர்கள் எடுத்துன்னு போகிற வழி நேர்மையான வழி இருந்தால் தான் பின்னால் வர சமுதாயம் வந்து நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு இவங்க முன்னுரிமை தரமாக அவங்கள புறக்கணிச்சிக்கின்னு அவங்கள வீதியில் நிற்க வச்சுக்கின்னு இந்த மாதிரிலாம் ஒரு பண்ணுற ஆட்சி தொடர்ச்சியாக இங்கே இந்த என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி நடந்துன்னு இருக்குது. இன்றைக்கி பால்நிலையில் பார்த்தீங்கன்னா 2023 நாம் தமிழர் தொழிற்சங்கத்தை முன்னெடுத்து பண்ணும்போது இன்றைக்கி வந்துட்டு பால்நிலையில் வந்து 32 கோடிக்கு இழப்பில் இருக்குது. இந்த 32 கோடி இழப்பில் இருக்கிற நிர்வாகத்தை இது நாங்கள் எப்படி எல்லா தொழிலையும் ஒன்று சேர்ந்துன்னு இல்லை பலப்பட்ட சங்கங்கள்லாம் அங்கே இருக்குது. அவங்க வந்து நாம் தமிழர் தொழிற்சங்கம் கொடுக்குற வலிமையும் அழுத்தமோ மற்றவங்க கொடுக்கல. அதை நம்ம ஏன் கூட நம்ம கேட்க முடியாது. ஆனால் நாம் தமிழர் தொழிற்சங்கம் வலிமையாக நிர்வாகத்துக்கு அழுத்தம் கொடுக்கும்போது சில தவறுகளை வந்து நம்ம வந்து சரி செய்யும்போது எங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுத்துருந்தாங்க. பாலாட்டை கொடுத்தாங்க, நெய் கொடுத்தாங்க, செப்பல் கொடுத்தாங்க, துண்டு கொடுத்தாங்க, ஸ்கூல் அலவன்ஸ் காசு கொடுத்தாங்க, பிள்ளைங்க நல்லா படித்தா அந்த காசு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 சர்வீஸ் எக்ஸ்பென்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி பாலில் வேலை செய்கிற அத்தனை ஊழியர் 0. யாருக்கும் எதுவுமே கொடுக்கல, சம்பளத்தை தவிர எதுவும் கொடுக்கவே இல்லை. ஆனால் ஒன்று இங்கே இருக்கிற அரசு ஆளை மட்டும் வைக்கணும்னு சொல்லிட்டு சமய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாளைக்கு முன்னாடி ஒரு 23 பேர் கொலைபெருமாக வச்சாங்க. அப்போ வந்துட்டு சில தொழிற்சங்கம்லாம் போயிட்டு சண்டை போட்டு முறையிட்டு அவங்கள எல்லாரையும் அகற்றணும் அப்படின்னு சொன்னால் அரசாங்கமே வந்து அகற்றிடுச்சு. இவ்வளோ இழப்பில் இருக்குது, 900 பேர் வேலை செய்கிறாங்க அங்கே. அவங்களெலாம் எந்த ஒரு அடிப்படை வசதி எதுவுமே தரவே இல்லை, கொடுக்கவே இல்லை. ஆனால் அவங்க வந்து எவ்வளோ ஒரு குறுக்கு வழியில் பாருங்கள், நிர்வாகம் என்ன சுமையில் இருக்குது என்ன போகுதுன்றது எதுவுமே செய்யாத. ஆனால் ஆட்களை மட்டும் வைக்கணும்னு பார்த்தா அவங்க அரசியல், அந்த அரசியலாக செய்கிறாங்க. ரெண்டாவது எல்லா தொழிலாளியும் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 12 வருஷம் ஆகுது. 2016 யாருக்கும் இன்னும் ப்ரொமோஷனே கொடுக்கல. இவ்வளோ சட்ட சிக்கல், இவ்வளோ தொழிலாளிக்கு எந்த ஒரு வழிமுறையுமே தராத இந்த அரசு ஆளை மட்டும் வைக்கணுன்ற எண்ணம் வச்சுக்கின்னு இருந்தால் எப்படி அந்த நிர்வாகம் நல்லா இருக்கும்? இந்த மாதிரி ஒரு கோணத்தில் எல்லா நிர்வாகத்துலையும் இந்த மாதிரி ஆட்களை வச்சு தான் ஒட்டுமொத்த நிர்வாகத்தை வீணாக்கிறதுக்கு காரணமே அது என்ஆர் அரசு தான். இல்லை, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா சங்கங்களும் தொடர்ச்சியாக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாக்டோஜியோலாம் கடைசி வரைக்கும் போராடினாங்க. அதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு அது வந்து ஒரு முழு தீர்வாக இல்லாமல் இடைக்கால தீர்வாக தான் அந்த அரசியல்களுக்காக நடந்தது. ஆனால் அதை தவிர செவிலியர்கள் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க, அங்கு துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி போராட்டங்கள் நடந்து கொண்டே தான் இருந்தது அந்த திமுக அரசை எதிர்த்து. இங்கேயும் அதே போல் மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பு நிலை இருக்குது. இந்த 2026 தேர்தல் இந்த மக்களெல்லாம் இந்த என்ன சொல்கிறது, இந்த தொழிற்சங்கம் தொழிலாளர்கள் எல்லாருமே ஒரு எதிர்ப்பு மனநிலை தான் இருக்காங்க. அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கான வாக்குகளாக மாறுறதுக்கு தொழிற்சங்கம் என்ன மாதிரியான முன்னெடுப்பு? இப்போ நாம் தமிழர் தொழிற்சங்கத்து வந்து பிரச்சனைகள் என்ற அந்த செய்தி எங்களுக்கு அது நான் நேரங்காலம்லாம் பார்க்கறது கிடையாது. இந்த என்ஏன்னு சொல்லிட்டு இந்த மருத்துவ சம்மந்தப்பட்ட தொழிலாளிகள்லாம் வந்துட்டு ஒரு பிரச்சனை
நாங்கள் எல்லாம் வீதியில் உட்காந்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு 9 மணிக்கு எங்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பு வந்தது. நாங்கள் உடனே சடனாக ஒரு 15 பேர் போனோம். போயிட்டு என்ன ஏறி கேட்கும்போது, நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக வேலை செஞ்சோம், எங்களுக்கு ஒழுங்கான சம்பளம் தரல, எங்களை வந்து ரெகுலர் ஆக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு அந்த சம்மந்தப்பட்ட அதை சொல்ல தலைமையில் இருக்கிற அதிகாரியே உட்கார வச்சு எங்களுக்கு பேசி தீர்வு கொடுன்னு கேட்டோம். அப்போ அவர் என்ன சொன்னார், இது அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும், எங்ககிட்டலாம் கிடையாதுன்னு. நாங்கள் ஃபைல் அனுப்புகிறோம், அவங்க ரிட்டர்ன் அனுப்புகிறோம், ஃபைல் அனுப்புகிறோம். நீங்கள் ஃபைல் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது, கமிஷன் தெரியும். அதனால் நாங்கள் நாம் தமிழர் தொழிற்சங்கம் வந்துருக்குறோம். எங்களுக்கு சட்ட ரீதியாக தொழிலாளிக்கு என்ன வந்து சட்டத்தில் இடம் இருக்குதோ அந்த சட்ட ரீதியாக அந்த தொழிலாளிக்கு நீங்கள் செய்யணும், செய்யலைன்னா நாங்கள் முற்றுகை போராட்டம் இடும்போது தான் அடுத்த நாளே முதல்வர்கிட்ட போகிறோம். அடுத்த நாளே முதல்வர்கிட்ட போட்டு முதல்வர் ஒரு விஷயத்த சொல்லி, சரி இதுக்கு என்ன வேலையோ இந்த வேலையை நாங்கள் செய்து தரோம் அப்படின்றது நாம் தமிழர் தொழிற்சங்கம் முன்னுக்கு வந்ததுன்றதுனால தான் அந்த வேலையை செஞ்சு கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த தொழிலாளர்லாம் நல்லா இருக்கிறாங்க. ரெகுலர் பண்ணலாம், ஆனால் அது கூட ப்ரொவிஷன் அடுத்தது என்னமோ அதை வந்து செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் சேலரியிலேருந்து ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோன்றது வாக்குறுதியாக கொடுத்துக்கிறாரு. அதுவும் அமல்படுத்திட்டார். ஸோ மக்களோட மக்களாக நாம் தமிழ் நிச்சயமா ஆசிரியர்களுக்கும் அந்த மாதிரி தான் போனோம், செவிலருக்கும் அப்படி தான் போனோம். அதேமாதிரி மருத்துவத்தில் வேலை செய்கிற இங்கே ஜிஹெச் புதுச்சேரி கதிராம தொகுதியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலையும் அந்த மாதிரி பிரச்சனை இருந்துன்னு சொல்லிட்டு அதுக்கும் போனோம். எங்கே இருந்தாலும் சரி தொழிலாளிக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒரு செய்தி எங்கள் மட்டும் தொலைபேசி மூலிமா வந்தாலே அடுத்த செகண்டே போயிட்டு அது என்ன ஏது நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடும். அவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எங்களை பொறுத்தவரை தொழிலாளி தோழர் அருமை, அதை தான் நாங்கள் வந்து தொழிலாளருக்கு எதுனாலும் அது நிச்சயமாக கட்சி சாராக யாராக இருந்தாலும் நீங்கள் போய் நிச்சயமா. நீங்கள் இந்த காணொலி மூலம் 2026 தேர்தலில் எந்த மாதிரியான நிலைப்பாடை இந்த தொழிலாளர்கள்லாம் எடுக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கிறீங்க? இப்போ வந்து தொழிற்சங்கத்தை சார்பில் வந்து இந்த புதுச்சேரியில் இன்னும் நாங்கள் வலுப்படுத்தணும். ரெண்டாவது இந்த புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற சட்டசபை வேட்பாளர் எல்லாருக்கும் போய் எங்கள் தொழிற்சங்க சார்பில் நாங்கள் எப்படிலாம் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கணும், அவங்களுக்கு எவ்வளோ வலிமை சேர்க்கணும், அவங்க வந்து தோல்வி அடைஞ்சாலும் சரி நாங்கள் ஊக்கம் கொடுத்து இங்கே இருக்கிற 28 தொகுதிக்கும் நாம் தமிழர் தொழிற்சங்கம் கண்டிப்பாக அவங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். அவங்க வெல்றதுக்கு என்னெல்லாம் முயற்சி செய்யணுமோ, எந்தெந்த விதத்தில் அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும், எப்படிலாம் செய்யலான்றத நாங்கள் 2026 காலத்தில் கண்டிப்பாக நாங்கள் நிரூபிப்போம். கண்டிப்பாக நாங்கள் வெல்வோம். நாங்கள் சட்டசபைக்கு எங்களோட வேட்பாளர் போகிறதுக்கு நாம் தமிழர் தொழிற்சங்கம் முழுமையாக ஆதரிப்போம். மிக்க நன்றி. நன்றிண்ணா, மகிழ்ச்சிண்ணா.